கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிடம் நாம் செல்லும் போது நமக்கு இளைப்பாறுதல், அவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்கள் இருதயத்திலே பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு கண்ணீரோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்திலே நம்முடைய பாரத்தை வைக்கும் போது, நம்முடைய பிரச்சனைகளை வைக்கும் போது, நம்முடைய வருத்தத்தை கவலைகளை வைக்கும் போது அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர், நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் போது நாம் சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை பாடுகளோடு, பிரச்சனைகளோடு கடந்து செல்ல முடியாதபடிக்கு நீங்கள் கண்ணீரோடு வாழலாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கிறார். பிரியமானவர்களே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பாரத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படும் போது, அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே பாரத்தோடு, கவலையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோமா? மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது, ஜீவனுள்ள வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அது இளைப்பாறுதலாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்குள்ளே பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வருத்தப்பட்டு துக்கத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நம்முடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துவோம். பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார். நம்மை சமாதானத்துக்குள்ளே, சந்தோஷத்திலே வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் அப்பா.
இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் வியாபாரங்கள் செய்கிறார்களோ, தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. எதை செய்தாலும் வாய்க்கும்படியான கிருபையிலே கொடுங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரக தூரி கர தரபலா ரியாங்கோபோர சந்த ரதன கதரபலா ரீபா லபா ரபா தூரா பா கேரதரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாங்கோபோர ஷேகரே தினமார ஷதரபலா. கர்த்தருடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. என் தேவன் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. உம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு கண்ணீரோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரிபா கபா ராஷா கே ரேதேனமா கரதரபலா ரிபா லபரதனமல ஹதரபா ரபா கபா ராஷே தேனேமா கரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. உடைய சுகமாக்குங்க. பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை தொடுவீராக. என் தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யுங்க. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மரண பயங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க பலன் தாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.